எடப்பாடிக்கு பெரிய பாதகமானது, திமுகவுக்கு சாதகமானங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. சிஎம்மோட பேச்சு எப்படிப்பா? ஏன்னா அதாவது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சின்னு பல தடவை அவர் பேசியிருக்காரு. அவங்க கிளைமேட் எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுக்கு முதல்ல நம்ம பார்லிமெண்ட் இடைவெளி காட்சி கொடுப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யாரு குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பொறுப்பு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதுக்காக நீ பெருமை கொள்ள கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. அது அவர் எடப்பாடி சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. ஸ்டிக்கர் விட்டுறீங்க, இல்ல நான் தானே பண்ணேன், நீங்க பேர் எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிரவீன் விடுபட்டு இருக்காப்ல, அந்த நாகராஜன் அப்படிங்கிற அவர் விடுபட்டு இருக்காரு. அப்ப இது மாதிரியான அவர்களோட நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் இது பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அதை ஒட்டிதான் இது மாதிரியான ஒரே பையனா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால கருணை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதுல சொல்றாங்க. அந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் சொல்றாரு. அக்யூஸோட ஏஜ், அவங்க உடல்நிலை, அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி ஒரு லீனியன்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம். இது இவங்களே முழு குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. இதை நான் ஹைகோர்ட்ல பார்த்துக்குவோம்.